நாம ஒருத்தருக்கு காட்டுற அனுதாபம் இன்னொருத்தருக்கு இழைக்கப்படுற அநீதியா ஆகிடக்கூடாது. காந்திக்கு நிறைய யூத நண்பர்கள் இருந்தாங்க. ஜெர்மனில யூதர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வரலாற்றுல வேறு இணை கிடையாது. காந்தியோட அனுதாபங்கள் அனைத்தும் யூதர்கள் பக்கம் இருந்த போதும், அவர் பாலஸ்தீன பிரச்சனையில ஒரு அறம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தாரு. பாலஸ்தீன பிரச்சனையை குறித்த காந்தியோட கருத்துக்கள்ல 3 நுணுக்கமான அம்சங்கள் இருக்கு. ஒன்று, பாலஸ்தீனம் அரேபியர்களுடையது. அங்க யூதர்களை குடியமர்த்துவதை ஏற்க முடியாது. 2, யூதர்கள் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை நம்பி இருப்பதை காட்டிலும் அவங்க அரேபியர்கள் கூட சமாதானமா போவதே மேலானது. 3, யூதர்களுடைய இன்றைய நடவடிக்கைகளை பயங்கரவாதம்னு சொல்ல முடியும். அநேகமா இஸ்ரேலுடைய செயல்களை முதல்ல பயங்கரவாதம்னு சொன்னது காந்தியாக தான் இருக்க முடியும். நேருவும் இதே கருத்தை தான் கொண்டிருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரை இஸ்ரேலோட எந்த விதமான அரசியல் உறவையும் அவர் ஏற்படுத்திக் கொள்ளல. எகிப்தை சேர்ந்த நாசர் போன்றவர்களோட இணைஞ்சு அணிசேரா நாடுகள்ங்கிற கொள்கையை தான் அவர் முன்வைத்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரை தன்னை அரபு நாடுகளோட அடையாளப்படுத்திக்கிறார். ஆனா இந்துத்துவவாதிகள் தங்களை எப்பவுமே ஹிட்லர், முசோலினி போன்ற பாசிஸ்டுகளோட அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. சாவர்கர் நம்ம சியோனிஸ்ட் கிட்ட இருந்து கற்றுக்கவும் பின்பற்றவும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாரு. அதே போல கோல்வால்கர் பாலஸ்தீனத்தை அதை தொன்மை வாய்ந்த குடிகளான யூதர்களை கொண்டு நிரப்புவது என்பது இறந்து போன ஹீப்ரு தேசிய வாழ்வை உயிர்ப்பிப்பது என கொண்டாடினார். இஸ்ரேலோட முந்தைய பிரதமர்களில் ஒருவரான கோல்டா மேர் பாலஸ்தீனியர்கள் என்றெல்லாம் யாரும் கிடையாது, அப்படியெல்லாம் இங்கு யாரும் இருந்ததில்லை என்றார். பெஞ்சமின் நேட்டன்யாகு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்பது மட்டும் இல்லை, அவங்க அதை ஒரு யூத நாடா ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. இதே போல 2009 RSS உடைய தலைவரான மோகன் பகவத் இந்தியாவில் சிறுபான்மையினர்னு யாருமே கிடையாது, இங்க உள்ள எல்லாருடைய மூதாதையருமே இந்துக்கள் தான் கூறினது குறிப்பிடத்தக்கது. அரேபியர்களுடைய நிலத்தின் மேல யூதர்களை திணிப்பது தவறானது மட்டுமல்ல, அது மனிதாபிமானமற்ற செயலும் கூட. பாலஸ்தீனத்துல இப்போ நடைபெறுவத எந்த அறக்கோட்பாடுகளாலும் நியாயப்படுத்தி விட முடியாதுன்னு காந்தி சொன்னாரு. பாலஸ்தீனத்தை யூதர்களுக்கு கையளிப்பத அவர் மனித குலத்திற்கு எதிரான அநீதின்னு சொல்லவும் தயங்கல. என்னைக்குமே அகிம்சையை வலியுறுத்தின காந்தி யூத திணிப்புக்கு எதிரான பாலஸ்தீனியர்களுடைய போராட்டத்தை அகிம்சைக்கு எதிரானதுன்னு கண்டிக்கல. மேலும் சரி தவறுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறக்கோட்பாட்டுகளுடைய அடிப்படையில இதை தவறுன்னு சொல்ல இயலாதுன்னு கூறி காந்தி பாலஸ்தீனியர்களுடைய போராட்டத்தை ஆதரிச்சார்.